ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். திஸ் இஸ் வைப்டா சுவாக் மாமே யுவர் அட்மின். டேரக்டா நம்ம வீடியோக்குள்ள போறோம். நான் ஒரு எம்பிஏ ஸ்டூடெண்ட்டா சில விஷயங்கள் மெயினா நான் கத்துக்கிட்டேன். அது என்னன்னா, தட் இஸ் இண்டஸ்ட்ரி 1.0 டூ இண்டஸ்ட்ரி 5.0. இதுல என்னடா சுவாரஸ்யமா இருக்கு மேபி கேட்கலாம். பட் இருந்தாலும், இதுல நம்ம லைஃப் அடங்கியிருக்கு. பட் இருந்தாலுமே முழுசா கேளுங்க. பிகாஸ் உங்களுக்கு மெயினா யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். எம்பிஏ படிக்கிற பசங்களுக்கும் ரொம்ப சுவாரஸ்யமாவும் இருக்கும். முக்கியமா 1.0லேருந்து 5.0 பத்தி நம்ம ஜர்னி பத்தி மெயினா பார்க்க போறோம். 1.0 இது என்னன்னா மெக்கனைசேஷன். மெக்கனைசேஷன்னா என்னன்னா, மனித மற்றும் விலங்குகளின் உழைப்புக்கு மாறாக நீராவி அது என்னதான் ஸ்ட்ரீம்னு மெயினா சொல்லுவாங்க. மற்றும் நீராற்றல் மூலம் இயங்கும் இயந்திரங்களை அறிமுகப்பட்டுள்ளது. அப்போ சர்டைன் பீரியட் ஆஃப் டைம் மெக்கனைசேஷன் மெயினா கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. இதனால நெசவாளர்கள் தொழில் மற்றும் நிலக்கரி சுரங்கள் பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்துள்ளது. இது மெயினா ஒரு கான்செப்ட் மெயினா வரும். நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னா மாஸ் ப்ரொடக்ஷன். மாஸ் ப்ரொடக்ஷன் என்னன்னா லைக் மின்சாரத்தின் எலக்ட்ரிசிட்டி வருகையால் தொழிற்சாலைகள் இரவிலும் இயங்குகிறது. ஹென்ரி ஃபார்ட் அறிமுகப்படுத்தியுள்ள அசம்பிளி லைன் முறை மூலம் மிக குறைந்த நேரத்தில் அதிக பொருட்கள் தயாரிக்கப்பட்டுள்ளது. என்னன்னா ஹென்ரி ஃபயல்னு ஒரு பிரின்சிபல் மெயினாக கொண்டு வந்திருந்தாங்க. இது ஆக்சுவலாகவே ஒரு 14 ஹென்ரி ஃபயல்ஸ் கான்செப்ட்னு ஒன்று இருக்கும். அந்த கான்செப்ட்னால என்னன்னா அசம்பிள் லைன் அண்ட் மாஸ் ப்ரொடக்ஷன் மெயினாக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஒர்க் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மெயினாக ஒர்க் ஆகும், ஆக்டிவாகவும் ஒர்க் ஆகும்னு மெயினாக இந்த கான்செப்ட் மெயினாக சொல்கிறாங்க. அண்ட் தேர்ட் ஒன்று என்னன்னா இண்டஸ்ட்ரி 3.2. 3.2 எப்படி இதுதான் தட் இஸ் ஆக்டோமேஷன் சொல்லுவாங்க. தமிழ் எப்படின்னா கணினி மற்றும் ஆக்டோமேஷன் மெயினாக சொல்லுவாங்க. எப்படின்னா கணினிகள் மைக்ரோ பிரக்சர்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் தொழில்நுட்பங்கள் பகுதப்பட்டுள்ளது. மனிதர்களில் கைகளால் செய்த பல வேலைகளை ரோபோக்களும் புரோகிராமிங் செய்யக்கூடிய இயந்திரங்கள், அதாவது பிஎல்சி மெயினாக சொல்லுவாங்க. பிஎல்சி என்னன்னா ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோலர்ஸ் செய்து தொடங்கி உள்ளது. இது மெயினாக இண்டஸ்ட்ரி 3.0 மெயினாக சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா இண்டஸ்ட்ரி 4.0. இண்டஸ்ட்ரி 4.0 என்னன்னா தட் இஸ் டிஜிட்டலைசேஷன் சைபர் பிசிக்கல் சிஸ்டம்ஸ்னு மெயினாக சொல்லுவாங்க. இதோடைய அர்த்தங்கள் என்னன்னா இது நம் தற்போதைய வாழ்வாதாரம் கொண்டிருக்கும் காலகட்டம். இயந்திரங்கள் தங்களுடைய பேசிக்கொள்ளும் ஐஓடி தட் இஸ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் திங்ஸ் செயற்கை நுண்ணறிவு. நுண்ணறிவு என்னன்னா தட் இஸ் ஏஐ தட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெயினாக சொல்லுவாங்க. கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் பிக் டேட்டா போன்ற தொழில்நுட்பங்கள் மூலம் ஸ்மார்ட் தொழிற்சாலைகளை தட் இஸ் ஸ்மார்ட் ஃபேக்டரிஸ் மெயினாக உருவாக்குறாங்க. இதுக்கப்புறம் 5.0. 5.0 எப்படின்னா தனி பயன் காலம் மற்றும் மனிதநேயம் தட் இஸ் பர்சனலைசேஷன் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. இதுக்கு என்ன அர்த்தம்னா இது தற்போதைய மற்றும் அடுத்த கட்ட புரட்சியாகும். இண்டஸ்ட்ரி 4.0 இயந்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது என்றால் இண்டஸ்ட்ரி 5.0 மனிதர்களுக்கும் ரோபோக்களுக்கும் இடையே கோபோட்ஸ் கொலாபரேட்டிவ் ரோபோட்ஸ் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தட் இஸ் சஸ்டைனபிலிட்டி மற்றும் வாடிக்கையாளர்களின் விருப்பத்துக்கேற பொருட்கள் தயாரிப்பது அது இஸ் பர்சனலைசேஷன். லைக் ப்ரொனன்சியேஷன் இருந்தால் சாரி, நான் இப்போவே சொல்லிடுறேன். இதன் மூலம் நோக்கமாகும். இதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி நான் மெயினாக சொல்ல போகிறேன். முழுசாக கவனிங்க. ஃபர்ஸ்ட் நன்மைகள். அதிகார உற்பத்திகள் தட் இஸ் ஹை ப்ரொடக்டிவிட்டி மெயினாக சொல்லுவாங்க. இயந்திரங்கள் மற்றும் ஏஐ மூலமாக மனிதர்களை விட பல மடங்கு வேகமாகவும் துல்லியமாகவும் பொருட்களை உற்பத்தி செய்ய முடிகிறது. அடுத்தது என்ஹான்ஸ் சேஃப்டி, அதாவது மனித பாதுகாப்பு. இதில் என்ன அர்த்தம்னா ஆபத்தான வேலைகள், உதாரணமாக சுரங்க வேலைகள், அதிக வெப்பமுள்ள உலைகள் ரோபோட்களை ஒப்படைக்கப்படுவதாக மனித உயிர்களுக்கு ஆபத்து குறைந்துள்ளது. கேட்கும் போதே ரொம்ப ஒரு அட்வான்டேஜாகவும் இருக்குது, ப்ளஸ் நன்மையாகவும் இருக்குது. அண்ட் தேர்ட் என்னன்னா மாஸ் பர்சனலைசேஷன். தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா தனி பயனாக்கம். இண்டஸ்ட்ரி 5.0 மூலம் ஒவ்வொரு வாடிக்கையாளர்களின் தனிப்பட்ட விருப்பத்துக்கு ஏற்ப தட் இஸ் கஸ்டமைஸ்டு பொருட்களை உடனுக்குடன் தயாரிக்க முடிகிறது. அண்ட் ஃபோர்த் ஒன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தட் இஸ் சஸ்டைனபிலிட்டி. சஸ்டைனபிலிட்டி மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா நவீன தொழில்நுட்பங்கள் கழிவுகளை குறைக்கவும் மறுசூழல் கிரீன் எனர்ஜி பயன்படுத்தவும் உதவுகின்றனர். கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ தீமைகளும் இருக்குது. தீமைகள் என்னென்னா 4 விதமான தீமைகள் மெயினாக நான் நோட்டீஸ் பண்ணேன். அது என்னென்னா ஜாப் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெயினாக சொல்லுவாங்க. இதை ஹெச்ஆர் கான்செப்டில் மெயினாக படித்தேன். பட் இருந்தாலுமே இதுலேயும் மெயினாக அப்ளை ஆகுது. இது எதனால் அப்ளை ஆகுதுன்னா ஆட்டோமேஷன் மற்றும் ஏஐ தொழில்நுட்பங்களால் சாதாரண மற்றும்
நடுத்தர அளவிலான மனித வேலை வாய்ப்புகள், அதாவது டேட்டா என்ட்ரி, எளிய தொழிற்சாலைகள் வேலைகளை பறிபோகும் அபாயம் உள்ளது. இது ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் மெயினா சொல்லுவாங்க. அண்ட் செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, அதிக முதலீடு. அது என்னன்னா, ஹை இனிஷியல் இன்வெஸ்ட்மென்ட்ன்னு மெயினா சொல்லுவாங்க. ஸ்மார்ட் தொழிற்சாலைகள் மேற்பட்ட ரோபோட்கள் நிலவுப்படுத்த ஆரம்ப கட்டத்தில் கோடிக்கணக்கில் முதலீடுகள் தேவைப்படுகிறது. இப்போ ரோபோ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு அட்வான்டேஜஸ் இருக்கோ, அதை வந்து அதிகமா ரோபோ வந்து தயாரிக்கிறதுக்கான இன்வெஸ்ட்மென்ட்டும் தேவைப்படுறத வந்து சோர்சஸ் மெயினா சொல்றாங்க. இது எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு நன்மையும் இருக்கோ, அவ்வளோக்கு அவ்வளோ தீமைகள் மெயினா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் அவருடைய பிக்கஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் தட் இஸ் ஹை இனிஷியல் இன்வெஸ்ட்மென்ட். இதுதான் அவருடைய மெயின் அர்த்தம். அண்ட் தேர்ட் ஒன் தட் இஸ் சைபர் செக்யூரிட்டி ரிஸ்க். தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா, சைபர் பாதுகாப்பு அச்சுறுத்தல். அனைத்து இயந்திரங்களும் இன்டர்நெட் இணைக்கப்படுவதால் ஹேக்கர்ஸ் தொழிற்சாலைகள் முடக்கம் அபாயம் அதிகம். அண்ட் ஃபோர்த் டிஸ்அட்வான்டேஜ் தட் இஸ் ஸ்கில் கேப். புதிய தொழில்நுட்பங்கள் கையாள தெரிந்த திறமையான தொழிலாளர்கள் கிடைப்பது சவாலாக உள்ளது. சாதாரண தொழிலாளர்கள் தங்களை அப்டேட் செய்ய வேண்டிய கட்டாயம் உள்ளது. அதாவது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எதுனா ஏஐ வந்து யூஸ் பண்ணுறதுக்கான ஸ்கில் லேபர்ஸ் வந்து டிமாண்ட் கம்மியாக இருக்குன்னு மெயினாக சொல்கிறாங்க. பட் என்னதான் வந்து எவ்வளோக்கு அவ்வளோ கோர்சஸ் நம்ம லேர்ன் பண்ணாலுமே, நம்ம ஒரு கோர்ஸ் முடிக்கிறதுக்குள்ளே இன்னும் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குது. பட் இருந்தாலும் வந்து எவ்வளோக்கு அவ்வளோ அப்டேட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு நல்லதுன்னு மெயினாக வந்து எங்கள் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக சொல்கிறாங்க காலேஜில். பட் இருந்தாலும் இந்த வீடியோ ரெடி பண்ணும்போது இதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண மெயினாக தான் சொல்கிறேன். அங்கே என்ன நடக்குது, காலேஜில் என்ன நடந்தது, அதை நான் வந்து உங்ககிட்ட மெயினாக சொல்கிறேன். அவ்வளோதான். எதிர்கால போக்குகள், ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ் வந்து எப்படி இண்டஸ்ட்ரி 5.0 எப்படி இருக்க போது மெயினாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து கோபாட்ஸ் கொலாபரேட்டிவ் ரோபோட்ஸ். எதிர்காலத்தில் ரோபோட்கள் மனிதர்கள் வேலை இழந்து நீக்காது, மாறாக மனிதர்களோடு இணைந்து வேலை செய்யும். உதாரணத்துக்கு ஐ ரோபோட்டுன்னு ஒரு படம் மெயினாக பாருங்கள். ஏன்னா வந்து 2040 வந்து எப்படி இருக்குன்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த கான்செப்ட் தான் மெயினாக வந்து இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நான் மெயினாக ரெப்ரசென்ட் ஆகும். அண்ட் செகண்ட் ஒன் தட் இஸ் டிஜிட்டல் ட்வின்ஸ். அதாவது நிஜ உலகில் தொழிற்சாலைகள் மற்றும் ஒரு முறையான வளர்ச்சிகள் தட் இஸ் வர்ச்சுவல் டிஜிட்டல் மீன் லைக் வர்ச்சுவல் ரியாலிட்டி மெயினாக சொல்லுவாங்க. வடிவம் கணினியில் உருவாக்கப்படும். தொழிற்சாலைகள் ஏனேதும் மாற்றம் செய்யும் முன் கணினிலேயே அதை சோதித்து பாதுகாத்து கொள்ளும். இது மெயினாக வந்து சொல்கிறாங்க. அண்ட் தேர்ட் ஒன் தட் இஸ் 3D பிரிஷன் தட் இஸ் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங். எதிர்காலத்தில் பெரிய தொழிற்சாலைகள் இல்லாமல் தேவையான இடத்தில் தட் இஸ் 3D பிரிண்டிங் தொழில்நுட்பம் மூலம் கார்கள் முதல் வீடுகள் வரை சில மணி நேரங்களில் அச்சப்படும். அச்சப்படும்னா அப்படின்னு சொல்லவில்லை, லைக் சரி செய்யப்படும் மெயினாக வச்சுக்கலாம். அண்ட் ஃபோர்த் ஒன் என்னன்னா பசுமை உற்பத்தி. அது என்னன்னா லைக் நெட் ஜீரோ அண்ட் கிரீன் மேனுஃபேக்சரிங் மெயினாக சொல்லுவாங்க. இதோடைய பாயிண்ட் சோர்ஸ் என்னன்னா கார்பன் எமிஷன் பூஜ்ஜியமாக்குவது மற்றும் புதுப்பிக்க ஆற்றலை, அதாவது லைக் சூரிய ஒளி காற்று மெயினாக சொல்லுவாங்க. லைக் இந்த நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதெல்லாம் ஒரு பஞ்சபூதங்கள் மெயினாக இருக்குல்ல, அது மெயினாக இது அடங்கும் மெயினாக சொல்லுவாங்க. மட்டுமே பயன்படுத்தி தொழிற்சாலைகளை இயங்குவது கட்டாயமாக்கப்படும். இதுதான் வந்து ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ் இப்படி தான் இருக்க போது. நான் ஜென்ரலாகவே இவ்வளோ தான் நான் ரெஃபர் பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லிட்டேன். உங்கள் ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரிகார்டிங் இண்டஸ்ட்ரி 5.2. இதுக்கப்புறம் வந்து 6.0 ரெவல்யூஷனும் வரப்போகுதுன்னு மெயினாக சொல்கிறாங்க. அதை நான் ரெஃபர் பண்ணி இருந்தாலும் என்னோட சேனல் அப்லோட் பண்ணுறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் ஐக்கானை டங்குன்னு தட்டி விட்ருங்க.